கார்த்திக், சொல்லுங்க. ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. கற்பனை மனிதனுக்கே உரிய ஒரு மகத்தான பண்பு. அந்த கற்பனைக்கும் பகல் கனவு காணாதடா அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? பகல் கனவு காணாத அப்படின்னா நீ வந்து நீ பகல்ல தூங்கிட்டு இருக்க, நீ இந்த கனவு கண்டனா எப்படி வெற்றி அடைவ அப்படின்னு ஒரு போக்கு. மனிதன் எப்போதுமே கற்பனை உலகத்தில் வாழ்கிற போது மகிழ்ச்சியாக இருக்காங்க. மனுஷன் மகிழ்ச்சியா இருந்தா இன்னொரு மனுஷன் போயிடும். கற்பனை என்பது பல நேரங்கள்ல பல மேம்பாடுகளை உருவாக்குகிறது. மனிதனுக்கு ஒரு இன்னொரு உலகத்தை காட்டு. அது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமாங்கிறதுலாம் அதுக்கு பின்னால் உண்டு. இப்ப பகல் கனவு அப்படின்னா பகல்ல நீங்க கனவு கண்டீங்கன்னா பலிக்காது அப்படிங்கிறது. அதுல உடன்பாடெல்லாம் கிடையாது. காரணம் என்ன நான் சொல்றேன், ஒரு கனவு ஒரு இலக்குன்னு ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கு ராப்பகலும் அதே நல்லா அது பகல்லையும் அதே தான் வரும், ராத்திரிலையும் அதே கனவு தான் வரும். ஆனா அது நேரம் விரயமாகுதா? பவர் ஆஃப் தாட்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க உன்னை நினைச்சுக்கிட்டு தூங்குனீங்கன்னா நாளை காலைல நடந்துரும் அப்படின்ட்டு. ஆனா உன்னை நினைச்சுக்கிட்டு முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா நடக்காது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையா பார்த்தோம்னா, கண்ணை திறந்துக்கிட்டு தூங்குற மாதிரி தான் பகல் கனவு காண்றது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தவறு கூட இல்லை, அப்படிலாம் நான் சொல்ல. நேர விரயமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றையும் நீங்க வந்து ஒரு கனவு போல வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. இல்ல நாளைக்கு நடக்க வேண்டியது அப்படின்னு நீங்க ஒரு கனவு கண்டிட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அனுபவிப்பீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பகல் நேரத்தில் நீங்கள் எதையும் கனவே காணக்கூடாது. இன்னும் நீங்க சொன்னீங்களா கற்பனையே இருக்கக்கூடாது அப்படின்னா, நான் கேள்விப்பட்டது என்னன்னா, மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் கற்பனை. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுங்க, நேர போய் நீங்க அடிச்சாதான் உங்களுக்கு மனசுக்கு இருந்து வச்சுங்க, அதை உங்கள் கற்பனை உங்களுக்கு கொடுக்குறது. நீங்க போய் அடிச்ச மாதிரி நினைச்சுக்கீங்க. இப்ப அவர் பாதிப்பும் அடங்கிடுச்சு, உங்க பாதிப்பும் அடங்கிடுச்சு. இது ஒரு விதத்துல நல்லது. இந்த கற்பனை எல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன். நீங்க பள்ளி காலத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் நிறைய தெலுங்கு படம் பார்த்தேன். நான் தெலுங்கு படம் பார்க்கல, ஏன்னா எதுக்கடி தெலுங்கு படம் பார்க்க அப்படின்னு நான் கேட்பேன். அவர் ஒரு காரணம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான காரணம். தெலுங்கு படத்துல நிறைய பேர் அரசியல்வாதிகளை அடிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல என்ன மகிழ்ச்சி, நான் நினைச்சா அடிக்க முடியாது, அவன் அடிக்கிறான், அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. கனவுங்கிறது அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்குறது. உங்களால செய்ய முடியாது, ஆனா செஞ்ச மாதிரி ஒரு திருப்தியை உங்களுக்கு கொடுக்கறதா. அது வந்து ஒரு இன்டர்னல் சினிமா, எக்ஸ்டர்னல் சினிமா, இன்டர்னல் சினிமா. இப்ப ரியாலிட்டிலேயே வந்து சொல்லுவாங்க, பேரலல் ரியாலிட்டி, சஸ்பெண்டட் ரியாலிட்டி, சினிமேட்டிக் ரியாலிட்டி. நீங்க வந்து பேரலல் ரியாலிட்டி, சஸ்பெண்டட் ரியாலிட்டி. சஸ்பெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா நீங்கள் யதார்த்தத்திலிருந்து உங்களை விலக்கி வைத்துக் கொண்டு இன்னொரு யதார்த்தத்தை வாழ்கிறீர்கள். ஒரு யதார்த்தம் மைனஸ் ஆச்சுன்னா இன்னொரு யதார்த்தம், அந்த யதார்த்தத்துல நீங்க வாழ்றீங்க. அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கிட்டத்தட்ட பகல் கனவுங்கிறது ஒரு சஸ்பெண்டட் ரியாலிட்டி சஸ்பெண்டட் பை அனதர் ரியாலிட்டி. ஒரு இடத்துல நல்லது, இல்லைன்னா மனுஷன் செத்து போயிடும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்களேன், மனிதனின் மிகப்பெரிய எதிரி மனக்கவலை. ஆமா, சோறு இல்லைங்கிறத விட சோகம் இல்லாமல் இருக்கிறதா நல்லது. சோறு இருக்கோ இல்லையோ, சோகம் இல்லாம இருக்கிறதா நல்லது. அப்ப உங்களுக்கு அதை இது தீர்க்கும் அப்படின்னா பரவாயில்ல, சாதிக்காது, இது பண்ணாத. எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் வந்து நம்ம வந்து எல்லாரும் ராக்கெட் விடணும், எல்லாரும் சாதனை பண்ணணும், எல்லாரும் ஒருத்தர் மிஞ்சணும்? இல்ல, உங்களுக்கு வந்து மிஞ்சின மாதிரி கனவு வேண்டாம், எனக்கு சந்தோஷமா இருக்கா, வாழ்ந்துட்டு போங்க. அதாவது மதுரை மீனாட்சி கோயில் ஒரு தடவை நான் ஒருத்தர் பார்த்தேன். ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தேன், நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தார். நான் யோசிச்சேன், எப்பதான் இவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. மண்டபத்துல தூங்கிட்டு இருந்தேன். நான் தலை வந்து கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு, உடம்பு வந்து இருந்துச்சு. எப்படி தூங்குறாரு இப்படி ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா கிட்டத்தட்ட நான் அங்க அந்த 6 மாசத்துக்கு வரையில ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கிட்டு இருக்காரு மனுஷன். எந்திரிச்சு உட்காந்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் எந்திரிச்சோன்னு தான் நான் பார்த்தேன், அவர் தலை வச்சு எது மேல வச்சு படுத்திருந்தாருன்னா மூக்குப்படி டப்பா மேல, ஒரு சில்வர் மூக்குப்படி டப்பாவில் ஒரு உலோக மூக்குப்படி டப்பாவை அவர் தலைவணியா பயன்படுத்திருக்காரு. பாருங்க, அவர் மனசு அதுல சொகுசா இருக்கு. அது எல்லாராலையும் இருக்க முடியாது. அதான் இருந்து போட்டுன்றேன். மனிதன் தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு தவறான வழியில் போகாமல் கனவு கண்டாலும் தப்பு. அது பகல்ல கண்டாலும் தப்பு இல்ல, ராத்திரில கண்டாலும் தப்பு இல்ல. இது என்னன்னா, உனக்கு ஒரு இலக்கு வேணும், உனக்கு ஒரு லட்சியம் வேணும், உனக்கு ஒரு நோக்கம் வேணும், வாழ்க்கையில் வேகமாக ஓடு 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 தான் ஓடலாம். அப்பப்ப கொஞ்சம் இந்த மாதிரி
அறிவுபூர்வமா வாழ்க்கையை எப்போதுமே வாழ தேவையில்லை. எப்போதாவது அறிவை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு ரியாலிட்டியில வாழலாம். அப்படி நீங்க சொல்ற அந்த மதுரை மீனாட்சி அம்மன், என்னுடைய மாமனார் அப்படிதான். மனைவியோட அப்பா எந்த இடத்துல படுத்தாலும் உடனடியாக தூங்குவார். அந்த ஒரு குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, ஒரு சூதுவாது இல்லாத ஒரு மனிதர்னா அவரை நான் சொல்லுவேன். கார்த்தி, இந்த அறிவை விலக்கி வைக்கிறது அப்படிங்கிற இடத்துல கற்பனை உள்ள வருது. அதுவும் ஒரு சில இடங்கள்ல தவறான கற்பனை. மற்றவர்களை பார்த்து நாம் வேறு விதமாக நம்மளை திங்க் பண்றது. அவன் அப்படி இருப்பானோ, அவன் இப்படிதான் என்னைய தப்பா நினைச்சிட்டான், இப்படி அதீத கற்பனையில ஒருவரை ஒருவர் தவறாக நினைக்கக்கூடிய இடங்கள். நிச்சயமா. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் கற்பனை என்பது எவ்வளவு பெரிய வரமோ அவ்வளவு பெரிய சாபம் கூட. இப்ப நாம ஒருத்தரை பத்தி நினைக்கிறோம், அவர் பத்தி நாம ஏதோ ஒரு தவறான சிந்தனைக்குள்ளார போறோம். நமக்கு நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. இன்னொரு சிந்தனை மனிதனுக்கு இயல்பாவே ஒரு தவறுதலான ஒரு சிந்தனை இருக்கு. என்ன அப்படின்னா, மனிதன் உலகத்தை பார்த்து அச்சப்படுகிறவன். மனிதன் ஒன்றும் அவ்வளவு பெரிய தைரியசாலி எல்லாம் கிடையாது. பாரடைஸ் லாஸ்ட்ல நினைக்கிறேன், நைட்ஸ் அண்ட் த டெத் அப்படின்னு அதாவது முதலில் மனிதனுக்கு இரவை பார்க்கிற போதும் அச்சம் வந்தது, முதலில் மனிதனுக்கு சாவை பார்க்கிற போதும் அச்சம் வந்தது. ஒருத்தன் இன்னைக்கு வரையும் உங்களோட பழகிட்டு இருந்தவன் நாளை உங்களோட பழக மாட்டான் அப்படிங்கிறது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுச்சு. அதே மாதிரி நான் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நடந்து போலான் இருந்தப்ப எனக்கு உதவியாக இருந்த அந்த வெளிச்சம் விலகிய பிறகு மனிதனுக்கு அச்சம் வந்தது. மனிதன் ஒரு பயம் கொண்டவன், அச்சம் கொண்டவன். அதனால இயற்கையாவே மனிதனுடைய சிந்தனையில ஒரு அச்சம் இருக்கும். நாம ஜெயிக்க மாட்டோம், இப்படி ஒரு சிந்தனை இருக்கும். அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, ஜெயிச்சிருவாங்க, நம்மளால முடியாது, இப்படி இன்னொரு சிந்தனை இருக்கும். அதனாலதான் இந்த சுய முன்னேற்ற நூல்கள்லாம் நிறைய விற்கிறது, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய சம்பாதிக்கிறதுலாம் நடக்குது. இது மனிதனுடைய இயற்கை. இதுல இருந்து மனிதன் வெளியில வந்தாக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா உலகம் இன்னைக்கு காம்படிட்டிவ் ஆயிடுச்சு, போட்டிமயமாகி விட்டது. அப்ப உங்களுக்கு அது தேவை இருக்கு. அப்ப உங்களுடைய சிந்தனையின் ஓட்டத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, கற்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. கற்பு அப்படின்னா சம்திங் இஸ் டாட், சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னு பொருள். என்ன வேணாலும் கவர்ச்சிகரமாகவோ அல்லது என்ன வேணாலும் மேன்மை பொருந்தப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட சொற்களை பயன்படுத்தலாம். கற்பு என்பது கற்பிதம். கற்பு என்பது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நாகரிகம் என்பது மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைப்பது, செங்கல் செங்கலா கட்டின கோட்டை. அப்ப இது எல்லாமே எப்படி ஒரு மனிதனை நீங்கள் வளர்க்கிறீர்களோ அதுபோல ஒரு மனிதனின் சிந்தனையை நீங்கள் வளர்ப்பதும் பாதுகாப்பதும் தேவைப்படுகிறது. இப்ப நீங்க காலையில எழுந்திரிச்சா பல்லு விளக்குறீங்க இல்லையா? இப்ப காலையில எழுந்திரிச்சா உங்களுக்கு ஒரு சிந்தனை தினமும் மோசமா வருதுன்னு வச்சுக்குவோம். அதை சரி செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அது உலகத்துக்கே அந்த கடமை இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் இருந்தா அவனை அந்த குடும்பமும் சரி செய்ய வேண்டியிருக்குது. இளம் வயதிலிருந்தே நீங்கள் சரியான பாதையிலே சிந்தனையை செலுத்த வேண்டியதை கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப எப்பவுமே ஒரு பக்கச்சார்போடு கூடிய சிந்தனைக்குள்ளதான் மனிதனை வளர்ப்பு அப்படிங்கிறது கொண்டு போகுது. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. அதுல இருந்து மனிதன் தன்னை விலக்கி கொள்வதே பாத்தீங்கன்னா அவனுடைய பதின்பருவத்துக்கு பிறகு அல்லது பதின்பருவ காலத்துலதான் அப்ப பதின்பருவ காலத்துல அவனுக்கு தன்னுடைய வளர்க்கப்பட்ட முறை மேல கோபம் வரும். பல பேருக்கு வரும். அப்பாவை பிடிக்காது, அம்மாவை பிடிக்காது, சமூகத்தை பிடிக்காது, சொந்தக்காரங்களை பிடிக்காது அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த நுட்பம், அவனை வளர்ப்பதற்கான நுட்பம், அந்த நேரத்துல அவனுடைய சிந்தனை அதுக்கு எதிராக இருக்கும். இது பிடிக்காது, பிடிக்காது. அது அந்த இயல்பு. ஆனா அது அடங்கணும், அதுதான் நியாயம். அது ஒரு சூழல்ல சரி இப்ப நம்ம உலகத்தோட ஒத்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, சிந்தனை உங்களுக்கு விஷமாக மாறக்கூடியதா இருக்கும். ஏன்னா அது உடம்புக்குள்ளாரே இருக்கு. உடன் இருந்தே கொள்ளுமாம் நோய் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை உங்கள் உடனேயே இருக்கிறது. அதனால உங்களை கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்கள் கனவு காணுங்கள், கற்பனை செய்யுங்கள், யாருக்கும் சிக்கல் இல்லாமல் செய்யுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் கூட சொல்ல போனோம் அப்படின்னா, கனவு காண்பது என்பது ஒரு விதத்தில் தவம் செய்யற மாதிரி தான் என்ன பொறுத்தவரை. நல்லதை நோக்கிய கனவாக அதை நீங்கள் மாற்றுவது. நல்லது நோக்கினா உடனே நான் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு ராக்கெட் கட்டணும்னு ஆசைப்படுறேன், ஒரு 10 மாடி கட்டணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு காண்டோ வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் நான் சொல்லல. நல்லது என்பது அடுத்தவர்களுக்கு சிக்கல் இல்லாது. கண்டிப்பா
வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படிங்கிற மாதிரி நல்லது அப்படின்னா அது 4 பேருக்கு கெடுதல் இல்லாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நன்றி கார்த்தி. இந்த ஒரு இறுதிக்கட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். ஏன்னா கற்பனையில் ஆரம்பித்தோம். அது மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் உங்கள் சிந்தனையும் கற்பனையும் நன்றாக அமைந்தால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதே நேரத்தில் உங்கள் கற்பனை உங்களையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ரொம்ப நெருக்கடியில் தள்ளுது அப்படின்னா அந்த கற்பனை உங்களுக்கும் சரி பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு சாபம். நல்ல கற்பனையை வளர்த்து கொள்வோம், நல்ல சிந்தனையை பெறுவோம். நன்றி. நன்றி.